அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு இயல் 3 நாம் தலைக்குள் ஒரு உலகம்ங்கிற உரைநடையை பற்றியும் இலக்கணம் எச்சத்தை பற்றியும் நம்ம படித்தோம். இப்போ கேள்வி பதிலாக நம்ம படிக்க போகிறோம். கேள்விகள் கேட்கும் பொழுது உங்களுக்கு பதில் ஞாபகம் வருதா பாருங்கள். இல்லைனா திரும்ப ஒரு முறை புக் எடுத்து படிச்சுட்டோ இல்லை வீடியோ கேட்டுட்டோ நீங்கள் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் முயற்சி செஞ்சு பார்க்கலாம். முதல் கேள்வி பாருங்கள். தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்கு டேஸ் பயன்படுத்தினர்? ஆப்ஷன் ஏ தாவரங்களை பயன்படுத்தினர். ரெண்டாவது கேள்வி பாருங்க. தமிழர் மருத்துவத்தில் மருந்து என்பது டேஸ் நீட்சியாகவே உள்ளது. ஆப்ஷன் சி உணவின் நீட்சியாகவே உள்ளது. மூன்றாவது கேள்வி. உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களுள் ஒன்று. ஆப்ஷன் டி இரத்த கொதிப்பு. நாலாவது கேள்வி. சமையலறையில் செலவிடும் நேரம் டேஸ் செலவிடும் நேரம். நல்வாழ்வுக்காக. அஞ்சாவது கேள்வி பாருங்க. சுமார் டேஸ் நிமிடங்களுக்கு ஒரு முறை நாம் எல்லோரும் மனநிலை மாறுகிறோம். ஆப்ஷன் ஏ 90 நிமிடங்களுக்கு ஒரு முறை. ஆறாவது கேள்வி. முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் டேஸ் எனப்படும். ஆப்ஷன் பி எச்சம். ஏழாவது கேள்வி பாருங்க. பெயரெச்சம் எது? கடைசி எழுத்து பிரித்து பாருங்க. அதில் ஆங்கிற எழுத்து எதில் வருதோ அதுதான் பெயரெச்சம். பார்த்த தாவு நீங்கள் பிரிச்சிங்கன்னா இத்து கூட்டல் ஆண் வரும். அப்போ இதுதான் பெயரெச்சம். சரிங்களா? அதுவே ஊன்னு வந்தால் அது வினையச்சம்னு சொன்னேன். படித்து இத்து கூட்டல் ஊ, வந்து இத்து கூட்டல் ஊ. சரிங்களா? அப்போ அதெல்லாம் வினையச்சம். எட்டாவது கேள்வி பாருங்க. குறிப்பு வினையச்சம் டேஸ் வெளிப்படையாக காட்டாது. குறிப்பு அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்திட்டாலே அது பெயரச்சமாக இருக்கட்டும் இல்லை வினையச்சமாக இருக்கட்டும், பண்பை மட்டும்தான் அது வெளிப்படையாக காட்டும், காலத்தை வெளிப்படையாக காட்டாது. சரிங்களா? குறிப்பு வினையச்சம் காலத்தை வெளிப்படையாக காட்டாது. அதுவே குறிப்பு பெயரச்சம்னாலும் காலத்தை வெளிப்படையாக காட்டாது. காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக காட்டுவது தெரிநிலை பெயரச்சம் அல்லது தெரிநிலை வினையச்சம். ஒன்பதாவது கேள்வி பாருங்க. எடுத்தனன் உண்டான் என்பது டேஸ். ஆப்ஷன் ஏ முற்றெச்சம். எடுத்தான் இல்லை எடுத்த ரெண்டுமே வினையச்சத்துலேயும் ஒரு வினையச்சமானது வினை முற்றை கொண்டு முடிந்தா அது முற்றெச்சம். 10வது கேள்வி பாருங்க. உள்ளங்கை நெல்லிக்கனி போல இந்த ஊமை தொடர் கூறும் பொருள் என்ன? ஆப்ஷன் பி வெளிப்படைத்தன்மை. உள்ளங்கையில் இருக்கிற நெல்லிக்கனியை யாராலையும் மறைக்க முடியாது, அது வெளிப்படையாக தெரியும். இந்த ஊமை வெளிப்படைத்தன்மைக்கு பொருளாக வந்திருக்கு. 11வது கேள்வி பாருங்க. பசுமரத்தாணி போல பொருள் என்ன? ஆப்ஷன் சி எளிதில் மனதில் பதிதல். அதுதான் பசுமரத்தாணி போல அப்படின்னு சொல்லுவாங்க. 12வது கேள்வி பாருங்க. டிசீஸ் கலைச்சொல் தருக. ஆப்ஷன் ஏ நோய். டிசீஸ்னா நோய். ஆடிட்டர் கலைச்சொல் தருக. ஆப்ஷன் ஏ பட்டய கணக்கர். 14வது கேள்வி பாருங்க. பாடும் பாடல் எவ்வகை பெயரெச்சம்? பாடும் அப்படின்னு வந்திருக்கிறதுனால அது எதிர்கால பெயரெச்சம். இதுவே பாடிய பாடல் அப்படின்னா இறந்த கால பெயரெச்சம். பாடுகின்ற பாடல் அப்படின்னா நிகழ்கால பெயரெச்சம். பாடும் பாடல் அப்படிங்கிறதுனால இது எதிர்கால பெயரெச்சம். 15வது கேள்வி பாருங்க. காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் உணர்த்துவது.
ஆப்ஷன் டி ஏபி. குறிப்புன்னு வந்தாலே அது காலத்தை வெளிப்படையாக காட்டாது, பண்பை தான் வெளிப்படையாக காட்டும். சரிங்களா? குறிப்பு பெயரெச்சம், குறிப்பு வினையெச்சம் எதுவாக இருக்கட்டும், பெயரெச்சமாக இருக்கட்டும் இல்லை வினையெச்சமாக இருக்கட்டும், பண்பை தான் வெளிப்படையாக காட்டும். காலமோ செயலோ நமக்கு தெரியாது. ஒருவேளை காலமோ செயலோ நமக்கு தெரியுமாயின் அது என்னவாக இருக்கும்? தெரிநிலை பெயரெச்சமாக இருக்கலாம் அல்லது தெரிநிலை வினையெச்சமாக இருக்கலாம். சரிங்களா? அவ்வளோதான், நம்ம படித்து முடிச்சிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.